ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சீஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குஸ்கா தான் பார்க்க போகிறோம். ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். செய்ய போகிறதே எங்கள் பிரதர் தான், என்னோடய மாப்பிள்ளை. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு எண்ணெய் காய வச்சுட்டோம். வெங்காயம் போட்டிருக்காரு, ஒரு 4 பெரிய வெங்காயம் அறுத்து போட்டிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் இது. எப்பயுமே ஃபஸ்ட்டு தாளிக்க மாட்டார். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிக்கிற ஐட்டம்லாம் போடுவார். எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய் இது, பியூர் எண்ணெய் இது, நல்லெண்ணெய் அதான் ஊற்றிருக்கோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இவர் சமைக்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் போட்டு தான் செய்வார். இன்றைக்கி வந்து இந்த குஸ்காவில் வந்து இந்த மிளகாய் ஊற வச்சு அந்த பேஸ்ட்டை அரைச்சி அதை போட போகிறாரு. எப்பயுமே சமையலாம் செம்ம டேஸ்ட்டாக செய்வார், செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வில் என்ன இருக்குதுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்க போகிறாரு. இது இவரோட ஸ்டைல். இஞ்சி பூண்டு தனியாக வதக்கி தான் அதுக்கப்புறம் வெங்காயத்தோடு ஆட் பண்ணுவார். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தான் அந்த மசாலா ஐட்டம்லாம் போடுறாரு. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்காரு. அதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா, ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கிறோம். அதே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, தக்காளி 2 தக்காளி பொடியாக அறுத்தது. இந்த வதக்கரில் தாங்க நல்லா அந்த டேஸ்ட்டே வரும். நமக்கு செம்மையாக வதக்கி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கொண்டு வந்துடுது. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். 2 கீரி போட்டிருக்கு பச்சை மிளகா. அது 4-5 பச்சை மிளகா இருக்குது. அதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த ஊற வச்ச மிளகாயை அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒரு தனி டேஸ்ட் வரும் நமக்கு. மிளகாய் தூள் போடுறதோட இப்படி அரைச்சி போட்டோம்னா இன்னும் ஒரு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அரைச்ச பேஸ்ட்டு, அதே நல்லா வதக்கி விட்டுக்கணும். தனியாத்தூள் 3 டீஸ்பூன், அதே நல்லா வதக்கி விடணும். கிரேவி பார்த்திங்கன்னா கலர் ஏறிட்டே இருக்குது, நல்லா கும்முன்னு இருக்குது கலர். இப்போ வந்து காஷ்மீர் சில்லி சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாரு. காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு இப்போ தான் அந்த வதக்கி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா 3 அழகு அளவு பிரியாணி அரிசி, அதுக்கு தான் இந்த அளவுலாம் போட்டுருக்கோம். அது ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். செம்ம கலராக வந்துடுச்சு. இந்தமாரி நல்லா வதக்கி விட்டுட்டு தான் எல்லாமே பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் தயிர், ஒரு கப்னா ஒரு 100 ml தயிர் ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அளவெல்லாம் இதே மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு கிரேவி கிடச்சிருக்கு. இதில் ஸ்பெஷல் என்னென்னா நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃபுல்லாக வதக்கி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். இப்போ ஊற வச்ச அரிசியை போட போகிறாரு. அரிசி ஃபுல்லாக போட்டாச்சு. தண்ணி வந்து ஒரு 6 அழகு, 3 அழகு அரிசிக்கு 6 அழகு தண்ணி வைக்கிறோம். ஏன்னா நம்ம குக்கரில் விசில்லாம் போடல, அப்படியே டைரெக்டாக தான் தம் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி வந்து நம்ம குக்கரில் வச்சா 1க்கு 1.5 அது மாதிரி வைக்கலாம். இது வந்து 6 அழகு தண்ணி வைக்கிறோம் 3 அழகு அரிசிக்கு.
அரிசி போட்டு முடித்தோடனே பக்குவமாக கிளறணும். கொஞ்சம் ஸ்பீடாக கிளறணுன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ உப்பு போட்டாச்சு. கிளறி நல்லா கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்காரு பாருங்கள். குஸ்கா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் தம் போட வேண்டியது தான். தம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே பாத்திரத்தை வச்சிடணும். 10 மினிட்ஸ் கரெக்டாக இருந்தால் போதும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சா போதும். குஸ்கா ரெடி ஆகிடும். எங்களுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா இந்த இடிக்கிற கல் தான் வெயிட். நாங்கள் எப்போயுமே அதான் வைப்போம். ஓகே, 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு குஸ்கா. பாருங்கள், சுட சுட நமக்கு குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே அளவு போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.